ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. புதிதாக ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் தமிழகத்தின் அரசியல் வானில் தற்போது வந்திருக்கிறது, உதித்திருக்கிறது. விசித்திரங்கள் நம் ராஜ்யத்தின் அழிவீனத்திற்கான அறிகுறி. அழிவினமா? அதே, அவை 400 வருடங்களுக்கு ஒரு முறை சம்பவிக்கும் அஷ்டகிரக கூட்டணி. முன்னாடி காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, சனிக்கிழமையானா ஒரு வெள்ளிக்கிழமையான கிளம்புவாரு, சனிக்கிழமையான கிளம்புவாரு, அந்த மாதிரி. சனியன் சகட. சனியங்கிறது நான் வச்சுக்கிட்ட பட்டம் இல்ல, மக்கள் எனக்கு வச்ச பட்டம். புடிச்சா விட மாட்டேன். நாமக்கல் போனார், அப்புறம் கரூர் போனார். அங்க நிக்குது இப்ப வண்டி. அதை விட்டு தொலைங்கண்ணே. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. சகோதரி சொன்னாங்க பஸ் அங்கே நின்று போச்சு அப்படின்னு. அந்த பஸ் நின்னது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆல்ரெடி ஒரு பச்சை கலர் பஸ் நல்லா தான் போயின்னு இருந்தது. உங்க பஸ்ஸை நிப்பாட்டினதும் இல்லாம அந்த பஸ்ஸை வேற சேர்த்து நிப்பாட்டிட்டீங்க. அந்த சுந்தரா டிராவல்ஸுங்களானே? அதே சுந்தரா டிராவல்ஸ் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த எழுச்சி பயணம். அதை ராஜ்மோகன் சார் வந்து அதை சீக்கிரமா வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்காரன் நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. அதே மாதிரி நம்ம பஞ்ச் டயலாக் பேசுறோம், ஆனா பங்க்சுவலா டைமுக்கு போக மாட்டேன்றோம். சதி செய்தது என்று சொன்னீர்கள். புஷியானந்த கோர்ட்ல போய் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாற்றி பேசிய புஷியானந்த் இன்றைக்கும் பொதுச் செயலாளர். நான் பொறுப்படுறேன். எது போறியா? ஏப்பா நீ இருக்கேன்ற தைரியம் தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்கேன். நீ பாட்டு போற நிக்கிட்டு இருக்க. இல்ல முதலாளி, நான் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நீ இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. இங்க இளைஞர் புரட்சி எடுக்க வேண்டும்னு முகநூல்ல பதிவு போட்டாரு. 1 மணி நேரத்துல எடுத்தாரு. 1 லட்சம் பேர் பார்த்தான். தலைமை பண்பு 16 கூறுகளில் நான் ஒரு 8 கூறுகளை எடுத்திருக்கிறேன். தலைமை பண்புக்கு செரிஷ்மா, கவர்ச்சி அரசியல், அது ஒன்று மட்டும்தான் நான் இதுவரையில் விஜய் அவர்களிடம் பார்த்திருக்கிறேன். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. நேர்மையும் தார்மீக பொறுப்பும் அவரிடம் இல்லை, நான் பார்க்கவில்லை இதுவரையில். கரெக்டா பேசுறான்டா. அர்ப்பணிச்சு அயராத உழைப்பை நான் பார்க்கவில்லை. நெக்ஸ்ட், இரக்க குணம் இல்லை, ஓடி போயிருக்க மாட்டார்கள். இரக்க குணம் இருந்திருந்தால் 49 பேர் இறந்ததற்கு பிறகு விமானம் ஏறி சென்னைக்கு திரும்பி இருக்க மாட்டார்கள். அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாளும் தெரிந்தவர்களே, அன்பானவர்களே, பண்பானவர்களே, வெற்றி தலைவர் தளபதி. ரேடியோவா நீங்கடா? ரேடியோவே போடலண்ணே. தாவேக்கா தலைவராக இருந்தா அவங்கள தூக்கியிருப்பேன், இவங்கள தூக்கியிருப்பேன். அப்படி ஒரே ஒரு மேடையில வந்து அவங்கள தூக்கணும் இவங்கள தூக்கணும்னு நினைக்காம எல்லாரையும் அரவணைக்கணும்னு நினைக்கிறதால தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இயக்கத்தில் நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி தலைவர் தளபதியின் பெயரில் ஒரு ரசிகர் மன்ற போர்டை நீங்க வைக்கவே முடியாது. ஏன்? எதுக்காக? அப்பெல்லாம் 36 படச்சுருள் கொண்ட ஒரு ரோல் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய குடிசை பகுதிக்கு போய் ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்து அதை ஆவணப்படுத்தி சாலிகிராமம் வந்து அந்த ஆவணத்தை, அந்த போட்டோ ஆல்பமை கொடுத்த பிறகுதான் புதுப்பணிக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு தெரிந்த பிறகுதான் உங்களை திரைப்பணிக்கு அந்த மன்றத்துக்குள்ளாரையே சேர்த்துக்குவோம். ஒர்த் இல்ல, அது ஒர்த்தே இல்ல, பண்ணாதீங்க. திங்க். எங்களுக்கு நாங்களே திட்டங்களை கொண்டு வந்த என்னுடைய குட்டி புலி ரமேஷுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தான். ரொட்டிப்பால் முட்டை திட்டம். 4 பேர் இருப்போம் மன்றத்துல. அவர் ரொட்டி வாங்குவாரு, நான் முட்டையை அம்மாட்ட சொல்லி வேவிச்சுக்குவேன். இவர் பாலை பிளாஸ்க்ல எடுத்துக்குவாரு. சூத்திரத்தை சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. அதாவது ஒரு ஏழ்மையான பகுதிக்கு போய் சண்டையில போய் அந்த குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம் 30 ஆண்டுகளை முத்தமிட போகிறது. இன்றும் ரொட்டிப்பால் முட்டை திட்டம் நேற்றும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது.
இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. போட்டோவை மட்டும் காமிச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 130 இடங்களில் வெற்றி பெற்றோம். கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே வெற்றி பெற்றோம். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. அமைதியாக இருந்ததால் 1000 கல்லடி வந்தது. சூப்பர்ப்பா. ஏன் நான் பெத்த குழந்தை கேட்டான், டேய் உனக்கு நான் மகனா பிறந்தது பெரிய தியாகம்டா, இதை விட என்னடா தியாகம் பண்றது? அவ்வளவு அவமானங்களையும் அவ்வளவு அடிகளையும் அமைதியாக இருந்து ஒரு கூட்டமாக கொள்கையாக ஒரு கூட்டு முடிவு எடுத்து ஏன் வாங்கணும் தெரியுமா? ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அமைதியாக இருந்தோமே, அது இந்த ஊடகத்திலும் சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தான் அமைதியாக இருந்தோமே தவிர எங்களுக்குள்ளார அமைதியாக இல்ல. மாணவர் அணியில் இருந்து மீனவர் அணி, தொண்டர் அணியில் இருந்து மகளிர் அணி, உட்கட்டமைப்பு, நிர்வாக குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டம். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? கேட்டார், அங்க போராடினீங்களா இங்க போராடினீங்களா? நேற்றைய தினம் நாகப்பட்டினத்தில் 35 மீனவர்கள், தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களை விடுவிக்க சொல்லி ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக என் தலைமையில் முழு உண்ணாவிரதத்தை நடத்தி முடித்து விட்டு தான் இங்க வந்திருக்கேன். போதும் பிஞ்சு, ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தளபதிகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்க தளபதி இந்த தேர்தலில் தானே நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் எங்க தளபதி தேர்தலை நீங்க பார்த்ததில்ல. நோக்கம் எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும். இது வேணாம், தூக்கி போடு. சப்போர்ட் பண்றாரு, சரி. ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விஜய் கட்சியும். ஏன்னா அவர் ஆளுங்க மத்திய அரசு, நடுவண் அரசு, நம்ம ஒன்றிய அரசால இறக்கி விடப்பட்டவர்னு இப்பதான் எனக்கு தெளிவா தெரியுது. இவிஎம் ஒழிச்சுக்கட்டு. நீங்க 4ஆம் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர்கள்? நீங்க யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஏதோ அவங்க பொழப்பு ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? எதுக்காக கூட்டியிருக்கேன்? பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன? என்ன வெங்காய விளக்கமாத்து கட்ட இருந்தா எனக்கு என்ன? இவ்வளவு நேரத்துக்கு இத்தனை பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டே செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா. என்னைய குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். கட்டு கட்டு மேட்டு மேட்டு. இன்னைக்கு தலைவர்னு வர்றவன்லாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. 2026 தேர்தலில் மக்கள் நம்முடைய பயணத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது உறுதி. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தலைவர் பிரச்சாரம் செய்வதை தாண்டி தாவேகா இந்த மண்ணில் என்ன அரசியல் செய்திருக்கிறது? அந்த மக்கள் விரோத அரசு, திமுக அரசுக்கு எதிராக தாவேகா நடத்திய போராட்ட களங்கள் எத்தனை?
அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா